வெல்கம் டு Veranda ரேஸ். நான் உங்கள் மனோஜ். இன்னைக்கான டாபிக் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று டாபிக் எல்லாமே நம்ம இதை தான் பார்த்தோம். ஹிஸ்ட்ரி ஃபுல்லாத்தையும் முடித்தோம் 6th term 1. சரிங்களா? ஓகே, வணக்கம் அண்ணா. ஹாய் சார், குட் ஈவினிங். வணக்கம் மக்களே. மகளிர் நல வளர்ச்சி நிறுவனம் 1989 இப்போத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க படிக்கிறதுக்கு. சரிங்களா? சரி, எல்லாருக்கும் வணக்கம். ஆடியோ வீடியோ கிளியராக இருந்தாக்கா ஒரே தம்ஸ் அப் போட்டுருங்க. நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். நிறைய கண்டென்ட் இருக்குது இன்றைக்கி. சரிங்களா? ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா ஒரே தம்ஸ் அப் பண்ண போட்டுருங்க. புப் புப். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே. ஓகே 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 நம்ம டேக்லைன் போட்டுறீங்க. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? குட் ஈவினிங், குட் ஈவினிங். சரி, இன்றைக்கி நான் செஷனுக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு ஜியாகிரஃபி. ஓகே 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 கிளியர். சரி, இப்போ பாருங்கள், ஜியாகிரஃபியில் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னாக்கா யூனிவர்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்குறோம். சரிங்களா? இந்த யூனிவர்ஸ் ரொம்ப பெரிய ஒரு நோட்ஸாக இருக்குது. இதுக்கான பிடிஎஃப் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இதுக்கான பிடிஎஃப் இருக்குது. சரிங்களா? சரி, நம்ம வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா நம்ம வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் சொல்லுவோம். சரிங்களா? ஒரு நம்பர் சொல்லிவிட்டு என்ன ஸ்ட்ரீட்டில் இருக்குது ஸ்ட்ரீட் நம்பர் சொல்லிவிட்டு என்ன ஊரில் இருக்குது ஊரை சொல்லிவிட்டு சென்னைனா சென்னை, மதுரைனா மதுரை போட்டு பின்கோடை போட்டு தமிழ்நாடு, இந்தியா எங்கே இருக்குது வேர்ல்டு நம்ம யூனிவர்ஸில் இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மை ஸ்டேட், சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, கண்ட்ரி, எர்த்து, சோலார் சிஸ்டம், கேலக்ஸி, யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இது ஒரு புரியத்துக்கான ஒரு பேசிக் நோட்ஸ். ஃபஸ்ட்டு டூ யூ நோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? சேலமில் HI பேட்ச் போடுவீங்களா சார்? எல்லாத்துலேயுமே SI பேட்ச் இருக்குது சார். சரி, SI பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொடனே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது, இன்னிலேருந்து SIக்கு அட்மிஷன் ஓப்பன் பண்ணியாச்சுங்க வெரண்டா ரேஸில். சரிங்களா? நார்மல் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இனிமேல் தான் நீங்கள் வந்து SIக்கிட்ட நீங்கள் படிக்க வரீங்க அப்படின்னா 15,000 + GST அப்படின்றது உங்களுக்கான ஃபீஸாக இருக்கும். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் இதுவே ஆஃப்லைனில், சரிங்களா, இதுவே ஆன்லைனில் உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் ஆன்லைனில் படிக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இன்னைக்காச்சும் இல்லைங்க கமலையா வகுப்பு இல்லைங்கய்யா. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து சேர்ந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 13,000 + GST அப்படின்றது இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வெரண்டா ரேஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டாக வேணா இருக்கலாம், SSC, பேங்கிங், TNPSC, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வெரண்டா ரேஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கான டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்றது போய் உங்களுக்கான ஃபீ அப்படின்றது 6,000, அதாவது 5,000 + GST அப்படின்றது உங்களுக்கான ஃபீயாக இருக்குது. சரிங்களா? 5,000 + GST நீங்கள் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் வெரண்டா ரேஸில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான TNUSRB அதாவது SIக்கான ஃபீ அப்படின்றது 5,000 + GST. அதுலேயே உங்களுக்கு புக், டெஸ்ட்டு அண்டு ஃபிசிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் டயட்டும் வந்து சேர்ந்து கொடுத்துருவாங்க. எல்லாமே இருக்குது. நான் இப்போ BA டிஃபென்ஸ் படிக்கிற ஃபஸ்ட் இயர். இந்த வீடியோஸில் TNPSC எக்ஸாமுக்கு ஃப்யூச்சரில் ப்ரிப்பேர் பண்ணால் யூஸ் ஆகுமா சார்? கண்டிப்பாக யூஸ் ஆகும் சார், கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த வீக் ஃபுல்லாகவே கமலையா கிளாஸ் இல்லையா மெயின்ஸ்க்காக ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அவரும் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறாரு Group 2க்காக. ஸோ கொஞ்சம் அவரையும் படிக்க விடலாமே, தப்பு இல்லையே. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். The study of the universe is called cosmology. The term cosmos is derived from the Greek word cosmos. சரிங்களா? இந்த காஸ்மாலஜி அப்படின்றது கிரேக்க சொல்லேருந்து வந்திருக்கு. ஹைரார்கி ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்ஸ் ஃபஸ்ட்டு, யூனிவர்ஸ்குள்ளே கேலக்ஸி இருக்குது, கேலக்ஸிக்குள்ளே சோலார் சிஸ்டம், அதுக்குள்ளே பிளானட்ஸ், அதுக்குள்ளே தான் இந்த சேட்டலைட்ஸ் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போக போகிறேன் இந்த கிளாஸஸை, பிகாஸ் மொத்தம் 49 ஸ்லைட் கிட்ட வந்திருக்கு. சரிங்களா? சரி, லைட் இயர் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் 1 year. அதாவது ஒரு வருடத்திற்கு எவ்வளோ ஒளி வந்து போகுமோ அதான் வந்து ஒளியாண்டு அப்படின்றாங்க. லைட் ட்ராவல்ஸ் அட் வெலாசிட்டி ஆஃப், ஓகேங்களா, 3 lakhs km/s. Sound travels at the speed of 300 m/s. சரிங்களா? 1.3 million எர்த் கேன் ஃபிட் இன்டு த சன். 1.3 மில்லியன் எர்த்தை வந்து சன்னுக்குள்ளே வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின். சரி, நெக்ஸ்ட் ஜியோ கனெக்ட். The ancient Tamil knew that the planets revolved around the sun. For example, in Tamil literature, சிறுபனாற்றுப்படை the line வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு. சரிங்களா? த சன் இஸ் சரௌண்டட் பை த பிளானட்ஸ். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம சூரியனை சுற்றி தான் எல்லா பிளானட்டும் வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சிறுபனாற்றுப்படை அப்படின்ற ஒரு நூலில். நெக்ஸ்ட்டு ஓகே, கொஸ்டின் மார்க் கொடுத்து கேட்டிருக்கேன். சரிங்களா? அது என்ன, கொஸ்டின் மார்க்குள்ளேயே வந்துட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ மெர்க்குரி இஸ் த நியரஸ்ட் பிளானட் டு த சன். என்ன சொல்லியிருக்காங்க, மெர்க்குரி வந்து
சன்னுக்கு நியரஸ்ட் பிளானட்டாக இருந்தாலையும் வீனஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் ஒன், கெஸ் ஒய். புதன் சூரியனுக்கு அருகில் இருந்த போதிலும் வெள்ளி மிகவும் வெப்பமான கோள் ஆகும், காரணம் கண்டுபிடிக்க. இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. சரிங்களா, கமெண்ட்டை பார்த்துக்கலாம். The distance between the sun and the earth is about 150 million kilometer. The flight flying at a speed of 800 km per hour from the earth would take 21 years to reach the sun. சரிங்களா, நம்ம 800 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம போனோம் அப்படின்னாக்கா 21 வருஷம் ஆகுமா சன்னை ரீச் பண்ணுறதுக்கு ஃப்ளைட் ஸ்பீடில். ஆன் 24 செப்டம்பர் 2014 மங்கள்யான் அப்படின்றது மார்ஸ் ஆர்பிட் மிஷன். மங்கள்யான் அப்படின்றது என்ன? மார்ஸ் ஆர்பிட் மிஷன். எப்போ? 24 செப்டம்பர் 2014. ஓகேங்களா, 2414 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. MOM மாம் launched by the Indian Space Research Organization, அதாவது இஸ்ரோவால் லான்ச் பண்ணப்பட்டிருக்காங்க. reach the orbit of Mars to analyze its atmosphere and topology. ISRO has now become the 4th space agency to reach Mars. எத்தனாவது? 4வது இடத்துல இருக்கு நம்ம மார்ஸை அடைஞ்ச அதாவது கண்ட்ரீஸில். ஆஃப்டர் த சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் நாசா, அதாவது சோவியத் அப்படின்றது நம்பர் 1, நாசா அப்படின்றது நம்பர் 2, அண்ட் தென் யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படின்றது நம்பர் 3. சரிங்களா, ISRO launched India's first ever moon mission Chandrayaan-1 in 2008. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மார்ஸ் மிஷன், இப்போ வந்து மூன் மிஷன். அது எப்போ? 2008. புவியின் சூழலும் வேகம் நிலநடுக்கோடு பகுதியில் 1670 கிலோமீட்டர் ஆகவும் 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 கிலோமீட்டர் பெர் மணி ஆகவும் துருவ பகுதியில் சூழலும் வேகம் சூழியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, the velocity of the earth rotation varies from 1670 km per hour at the equator to 845 km per hour at 60 degree north and south latitudes and the 0 at the pole அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, என்ன சொல்றாங்க? எர்த்தோடைய வெலாசிட்டி, the velocity of the earth rotation varies from 1670 km per hour, 1670 km per hourல ரொட்டேட் ஆகும். ஈக்குவேட்டர்ல வந்து 845 கிலோமீட்டர்ல வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. per hour at 60 degree north and latitude at 0 at the pole. latitudeலையும் கீழேயும் வந்து 0 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், நள்ளிரவு சூரியன் என்பது இரு அரைக்கோள்களிலும் கோட்டை காலத்தில் ஆர்காட்டில் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வாகும் அப்படின்னு சொல்றாங்க. The midnight sun is the natural phenomenon that occurs in the summer months in the place north of the Arctic Circle or south of the Antarctic Circle when the sun remains overhead 24 hours a day அப்படின்னு சொல்றாங்க. தலைக்கு மேல 24 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட், சூரிய அண்மை புள்ளி பெரிஹீலியன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கும் சூரியனுக்கும் கிட்ட இருக்க பகுதி வந்து பெரிஹீலியன் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கும் சூரியனுக்கும் தூரம் இருக்க பகுதி வந்து அபிஹீலியன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆல்ரெடி ஒரு கேட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா, பூமிக்கும் சூரியனுக்கும் கிட்ட இருக்க தொலைவு பெரிஹீலியன், பெருசா அதாவது தூர தொலைவு வந்து அபிஹீலியன் சொல்றாங்க. ஸ்லோவா ரீட் பண்ணுங்க, ஒண்ணுமே புரியல. சரி, ஓகே, ஸ்லோவாவே போலாம். சரி, செப்டம்பர் 23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஆட்டம் ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஜூன் 22 அப்படின்றது சம்மர் சால்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் 21 அப்படின்றது பெர்னல் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், டிசம்பர் 22 அப்படின்றது வின்டர் சால்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, க்ளோசஸ்ட் வந்து பெரிஹீலியன், ஃபார்தஸ்ட் வந்து அபிஹீலியன். யா, கரெக்ட் தான். சரிங்களா, if the earth is not inclined at 23.5 degree angle, what would happen to the earth? சரிங்களா, எர்த்து வந்து சாய்வா இல்லை அப்படின்னாக்கா எர்த்துக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இதையும் வந்து நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. ஆல்ரெடி நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், பட் அது வந்து யாருமே வந்து கமெண்ட் பண்ணல. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். மெர்க்குரி வந்து எர்த்துக்கு கிட்ட இருந்தாலும் சன்னுக்கு கிட்ட இருந்தாலும் எதனால வீனஸ் வந்து ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரிங்களா, பட் இதுக்கே நீங்க வந்து ஆன்சர் பண்ணல. இதுக்கும் அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு இந்த ஒரு கொஸ்டினுக்கும் கீழே ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா, இதுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. புவி தன் அச்சில் 23.5 டிகிரி சாய்ந்திருக்காவிடில் என்ன நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட், the Gulf of Mannar Biosphere Reserve in the Indian Ocean covers an area of 10,500 square kilometer in the Indian Ocean. அதாவது என்ன சொல்றாங்க? இந்த மன்னார் வளைகுடா இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம இந்தியன் ஓஷன்ல
10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது ஏரியாவை அப்படின்னு சொல்கிறாங்க. சார் 2x ஸ்பீடில் போகிறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. சரி, ஸ்லோவாக போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா, ஸ்லோவாகவே போகலாம். பிகாஸ் வீனஸ் ஃபில்டு வித் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். சூப்பர் 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 சார். சரிங்களா, நல்லாவே ஆன்சர் பண்ணியிருக்கேங்க. வீனஸ் அட் த அட்மாஸ்பியர் இருக்குது, அதனால் அதில் ஹீட் நிறைய ஸ்டோர் ஆகும், இந்த ரீசன் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர், நல்லாவே ஆன்சர் பண்ணியிருக்கேன். கண்டெய்ன்ஸ் டஸ்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. கரெக்டான ஒரு பதில் தான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு. ஓகே, இது வரலும் நம்ம டூ இக்னோ அப்படின்றது நம்ம பார்த்தோம். சரிங்களா, டூ இக்னோ அப்படின்றது நீங்கள் புக்கில் வந்து ஈஸியாகவே பார்த்துடலாம். பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்றது ஓகேங்களா, நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 150 இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒன்லைனர் மாதிரி நான் பிக் பண்ணியிருக்கேன். இந்த 150 நம்ம சொல்லணும், ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னாலே நம்மளுக்கு 150 நிமிஷம் தேவைப்படும். சரிங்களா, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனது. பிகாஸ் இது கொஞ்சம் பெரிய லெசன். சரி, நான் ஸ்லோவாகவே போகிறேன், எவ்வளோ தூரத்துக்கு கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கவர் பண்ணிடலாம். சரிங்களா, the universe and solar system, numerous star and celestial bodies came into existence by massive explosion called big bang. இந்த big bang மூலமா தான் வந்து யூனிவர்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட். the celestial bodies together are called the universe. It is referred as the cosmos அப்படின்னு சொல்றாங்க. யூனிவர்ஸ், த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் தட் டுக் பிளேஸ் அபவுட் 15 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எ லைட் இயர் இஸ் த யூனிட் யூஸ்டு டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த செலஸ்டியல் பாடிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த லைட் இயர் அப்படின்னா என்ன, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த லைட் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ லைட் இயருக்கும் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்களே, அந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள், பார்க்கலாம். Next, galaxy. The Milky Way galaxy was formed about 5 billion years after the Big Bang explosion. சரிங்களா, இந்த Milky Way galaxy வந்து 5 billion. ஓகேங்களா, யூனிவர்ஸ் அப்படின்றது 15 billion. Next, our solar system is a part of the Milky Way galaxy. Okay, Andromeda galaxy is the nearest to the Earth. Apart from Andromeda galaxy வந்து nearest to the Earth, அதை தாண்டி Magellan Clouds galaxy அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலக்சியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாமே புக் கண்டென்ட்டு. சரிங்களா, இதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இது எல்லாமே புக் கண்டென்ட். 13.75 பில்லியன் இயர்ஸ் அகோ தானேண்ணா, இல்லைம்மா, இது புக் கண்டென்ட் தான். சரிங்களா, த சோலார் சிஸ்டம், த வேர்ட் சோலார் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த வேர்ட் ரோமன் வேர்ட் சோல். சரிங்களா, சோலார் சிஸ்டம் அப்படின்றது, சோலார் அப்படின்றது ரோமில் இருந்த ஒரு வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் இயர் ரெஃபர்ஸ் டு த டிஸ்டன்ஸ். அப்போ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்றது ரெஃபர்ஸ் டு த டிஸ்டன்ஸ் கிடையாதுங்களா, which means sun's god. இந்த solar system அப்படின் சோல் அப்படின்னாக்கா சூரிய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த solar system is believed to have formed about 4.5 billion years ago. சரிங்களா, next, the solar system consists of the sun, 8 planets and dwarf planets. இப்போதைக்கு மொத்தம் 8 planets தான். நம்ம குழந்தையா இருக்கும்போது படிச்சது எல்லாமே, இந்த 90s கிட்ஸ்லாம் படிச்சது எல்லாமே 9 planets அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. பட் இப்போ 8 planets தான். அந்த ப்ளூட்டோ அப்படின்ற dwarf planet-ஆ மாற்றிருக்காங்க. சேட்டலைட்ஸ், காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்டு மெட்டிராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரிச்சிருக்காங்க. இப்போ த சன் அதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, சூரியனில் என்னெல்லாம் இருக்குது, ஒன் சைடு ஹாட், ஒன் சைடு ஹீட் இருக்கும். மெசேஜ் டெலிட்டட். ஓகே, த சன் இஸ் அட் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். சூரியன் வந்து சோலார் சிஸ்டமோட சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் மெம்பர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். நம்ம எல்லாருமே சூரியனை சுற்றிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சன் அண்ட் த எர்த்னா, சன் அண்ட் த எர்த் வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டா. ஓகே 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 த சன் இஸ் ஸோ ஹியூஜ் தட் இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 99.8% ஆஃப் த என்டையர் மாஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம். சன்னுடைய வெயிட் எவ்வளோ நம்ம சோலார் சிஸ்டத்தில்? 99.8% ஆஃப் த என்டையர் மாஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம். சரி, லைட் இயர் அப்படின்னாக்கா என்ன, ஒரு ஒளி ஆண்டுக்கும் நம்ம அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுக்கும் என்ன, நாட் ஓன்லி அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டாங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் த எர்த் மட்டும் கிடையாது. ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வச்சு கால்குலேட் பண்ணலாம். பட் லைட் இயர் அப்படின்றது லைட் ட்ராவல்ஸ் இன் 1 இயர், ஒரு வருஷத்துக்கு லைட் ட்ராவல் பண்ணுறதா வந்துட்டு நம்ம லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட், the sun is made up of extremely hot gases like hydrogen and helium. ஓகேங்களா, ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம், HYHE, இதுதான் வந்துட்டு சன்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட், த சன் இஸ் ஏ ஸ்டார், அதுவும் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் செல்ஃப் லூமினஸ் ஸோ இட் கிவ் லைட் ஆன் இட்ஸ் ஓன். அது தன்னைத்தானியே
ஒளிவுபடுத்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சன் இஸ் 6000 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, சன்னோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 6000 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன்லைட் டேக்ஸ் about 8.3 minutes to reach the earth. Sunlight takes to 8.3 minutes to reach the earth. இது வந்துட்டு 2019ல நடந்த பிசி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின். சரிங்களா, இந்த கொஷின் 2019ல நடந்த பிசி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின். சன்லைட் டேக்ஸ் அபவுட் 8.3 minutes to reach the earth அப்படின்னு சொல்லிட்டு சூரிய வந்து அந்த ஒளி வந்துட்டு நம்ம ரீச் எர்த்தை வந்து அடையறதுக்கு 8.3 minutes வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பிளானட்ஸ். த வேர்ட் பிளானட்ஸ் மீன்ஸ் வாண்டரர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, நிறைய பேர் அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில் வாண்டரர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சரிங்களா, வாண்டரர்னா என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். There are 8 planets in the solar system. There are 8 planets in the solar system. There are Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus and Neptune. All the planets rotate anti-clockwise. எல்லாமே anti-clockwise தான் வந்து ரொட்டேட் ஆகும். இந்த anti-clockwise அப்படின்னா நமக்கு சன் வந்து எங்கே வந்து தோன்றும்? ஈஸ்டில் தோன்றி வெஸ்ட்டில் மறையும். அப்படின்னா நம்மளுடைய எர்த்து வந்து எப்படி சுத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெஸ்ட் டு ஈஸ்ட் சுத்தம். சரிங்களா, எர்த்து வெஸ்ட் டு ஈஸ்ட் சுற்றுனாதான் சன்னு ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு வரும். சரிங்களா, அப்போ இந்த வீனஸும் யுரேனஸும் மட்டும் எப்படி சுற்றும்? ஈஸ்ட் டு வெஸ்ட் சுற்றும். சரிங்களா, இந்த வீனஸ் அண்ட் யூரேனஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட் சுத்தும். எங்கேயாச்சும் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்கண்ணா. ஓகே, சூப்பர். த எலிப்டிக்கல் பாத் இன் விச் த பிளானட்ஸ் மூவ் அரவுண்ட் த சன் இஸ் நோன் அஸ் ஆர்பிட். சரிங்களா, நம்ம பிளானட் சுற்றுறது பேர் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம். த 8 planets revolve in the respective orbits because of the gravitational pull of the sun. மொத்தமாக 8 planets வந்து சூரியனை சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராக்சிமா சென்ச்சுரி அப்படின்னா என்ன? ஓகே, பார்த்துடலாம் அதையும். சரிங்களா, க்ளோசர் ஸ்டார் டு த சன் அட் ஜிபி முத்து. அவங்களே என்னப்பா நீங்களே வந்துட்டு ஆன்சர் சொல்லிட்டே இருக்கீங்க. ஓகே, த 4 planets nearer to the sun are called inner ஆர் terrestrial planets. அதாவது 4 பிளானட் இருக்கும் பார்த்தீங்களா, மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். இது 4மே இன்னர் ஆர் டெரிஸ்ட்ரியல் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்னர் பிளானட்ஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் இன் சைஸ் அண்டு கம்போஸ்ட் ஆஃப் ராக்ஸ். சரிங்களா, நம்ம உள்ளே இருக்க 4 பிளானட்டுமே கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். அது எல்லாமே பாறைகளால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. த சர்ஃபேஸ் ஆஃப் இன்னர் பிளானட் ஹேஸ் மவுண்டெயின்ஸ், வல்கனோஸ் அண்ட் கிரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பாறைகளால் ஆனது, எரிமலைகளால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த லாஸ்ட் 4 பிளானட் ஆர் கால்ட் அஸ் அவுட்டர் பிளானட் ஆர் ஜோவியன் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் அதான் வந்து லாஸ்ட் 4 பிளானட்டு. அது எல்லாமே கேசியஸ் ஜெயிண்ட். ஓகேங்களா, காற்றால் நிரப்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அண்ட் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். இந்த ஃபர்ஸ்ட் 4 பிளானட்டுக்கும் செகண்ட் லாஸ்ட் 4 பிளானட்டுக்கும் நடுவில் ஒரு பெல்ட் ஒன்று இருக்கும். சரிங்களா, அது பேர் தான் வந்துட்டு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெர்க்குரி பற்றி பார்க்க போகிறோம். மெர்க்குரி த நியரஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் பிளானட் டு த சன். இட் இஸ் நேம்ட் அஸ் த ரோமன் டிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நேம்ட் அட் த ரோமன் டிடி மெர்க்குரி. சரிங்களா, த மெசஞ்சர் டு காட் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். இட் இஸ் த ஏர்லெஸ் அண்ட் வாட்டர்லெஸ் பிளானட். அதில் என்ன இருக்காது? ஏரும் இருக்காது, வாட்டரும் இருக்காது. நெக்ஸ்ட், இட் டஸ் நாட் ஹாவ் நோ அட்மாஸ்பியர். ஸோ ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, இட் டஸ் நாட் ஹாவ் நோ அட்மாஸ்பியர். அங்கே ஒரு அட்மாஸ்பியரே இருக்காது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். சரிங்களா, இட் ஹாஸ் நோ நேச்சுரல் சேட்டிலைட். மெர்க்குரி கேன் வியூடு இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங் வித் நேக்கட் ஐஸ். நம்ம மெர்க்குரியை வந்துட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் வெறுங்கனாலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீனஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட். வீனஸ் இஸ் த செகண்ட் பிளானட் ஃப்ரம் த சன். 2வது பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ரொம்ப சூடான பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் கால்டு எர்த் ட்வின். ரொம்பவே இம்பார்ட்டன்ட்பா இது. சரிங்களா, நிறைய பேர் எர்த் ட்வின்க்கு மார்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவீங்க. அது தப்பு. வீனஸ் தான் வந்து எர்த்துடைய ட்வின். சரிங்களா, இட் ஆல்சோ த ஸ்மால் சேம் சைஸ் ஆஸ் த எர்த்து. நம்ம எர்த்தும் வீனஸும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சேம் சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் அ லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட். சரிங்களா, ரொட்டேஷன் பீரியட் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு டே வந்து 24 மணி நேரத்துலேயே ஆகுது பார்த்தீங்களா, இவங்களுக்கு 243 days வந்து எடுத்துக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட், இட் ரொட்டேட்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் டு ஆல் அதர் பிளானட்ஸ் எக்ஸப்ட் யுரேனஸ். சரிங்களா,
அதாவது யுரேனஸும் வீனஸும் மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. It has no natural satellite. இங்கேயும் வந்து natural satellite கிடையாது. Next, like Mercury, it is named after the Roman goddess of love and beauty. சரிங்களா, நம்ம வீனஸ் வந்துட்டு லவ்வும் பியூட்டியும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், it is often visible in the morning and evening and so it is frequently called as morning star and evening star. நம்ம வீனஸை மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, after the moon it is the brightest natural object in the night sky. நம்ம நிலவுக்கு அப்புறமா வீனஸ் தான் வந்து brightest natural object in the night sky. வீனஸ்க்கு அப்புறம் எதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஜூபிட்டரை வந்து சொல்லுவோம். எர்த்தை பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு லிவிங் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் அ தேர்ட் ஃப்ரம் த சன் அண்ட் ஃபிஃப்த் ஃப்ரம் த பாட்டம். சரிங்களா, நெக்ஸ்ட், இட் இஸ் த கால்டு ப்ளூ பிளானட் பிகாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டராக இருக்கிறதுனால இதை வந்து ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் 3/4 வந்து இதை வந்து தண்ணி வந்து கவர் ஆகிருக்கு. இது வந்து the earth is only the planet in the solar system which is not named after any Greek or Roman deity. எர்த்துக்கு எந்த ஒரு கிரீக் வேர்டும் இல்லை, ரோமன் டிடியோட வேர்டும் இல்லை. நெக்ஸ்ட், இட் இஸ் த ஒன்லி பிளானட் known to support life. வாழ்க்கை வாழ தரமான ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு, மனிதர்கள் வாழ ஒரு தரமான ஒரு பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. உயிரினங்கள் வாழ. சரிங்களா, கரெக்டான ஒரு வேர்டு வந்து உயிரினங்கள் வாழ. நெக்ஸ்ட், the polar diameter of the earth is 12714 கிலோமீட்டர். சரிங்களா, 12 இங்கே மேலே இருக்குது, 714 இருக்குது. இதோட 12714 கிலோமீட்டர், அதாவது டயாமீட்டர், போலார் டயாமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஈக்குவலேட்டல் டயாமீட்டர், போலார் டயாமீட்டர்னாக்கா இதுப்பா, த ஈக்குவலேட்டல் டயாமீட்டர்னாக்கா இது. சரிங்களா, அது எவ்வளோவா 12756 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த எர்த் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த சன் அட் எ ஸ்பீட் ஆஃப் அபவுட் 30 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் போகும். சரிங்களா, நெக்ஸ்ட், life is possible on earth because of the presence of land, air and water. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதனால அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிகாஸ் இங்கே வந்து நிலம் இருக்கு, தண்ணீர் இருக்கு, காற்று இருக்கு. நெக்ஸ்ட், the only natural satellite of the earth is moon. எர்த்துக்கு ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டலைட், அதுவும் மூன் தான். மார்ஸை வந்து நம்ம ரெட் பிளானட் அப்படின்னு சொல்றோம். மார்ஸ் இஸ் த 4th planet from the sun. சரிங்களா, and it is the second smallest planet in the solar system. After Mercury, it is named after the Roman god of Mars of war. வார் பற்றி எது சொல்லுவோம், வார்னா மார்ஸ் வார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாவது MARWAR, அவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட், இட் அப்பியர்ஸ் ரெட் இன் கலர் டியூ டு த presence of iron oxide. இது இந்த அயன் ஆக்சைடு மூலியமாக தான் இது வந்து ரெட்டாக இருக்குது. அயன் ஆக்சைடுனாலே ரெட் இன் கலர் தான் இருக்கும் on its surface. So it is often described as the red planet. இதை வந்துட்டு ஒரு ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மார்ஸ் த ரெட் பிளானட். It has a thin atmosphere. It also has a polar ice caps like the earth. சரிங்களா, இதில் போலார் ஐஸ் கேப்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், மார்ஸ் ஹேஸ் 2 natural satellite, போபோஸ் அண்டு டிமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 நேச்சுரல் சேட்டலைட் இருக்கு. மெனி ஆர்பிட்டாஸ் அண்ட் ரிவோவர்ஸ் ஹேவ் பீன் லான்ச்டு டு த எக்ஸ்ப்ளோர் திஸ் பிளானட். நிறைய நம்ம சேட்டலைட் வந்து மார்ஸுக்கு நம்ம விட்டுருக்கோம் அந்த பிளானட்டை பற்றி ஆராய்ச்சிக்காக. ஜூபிட்டர் த லார்ஜஸ்ட் பிளானட். இது வந்து 80 மூன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இப்போது நீங்கள் நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய சொல்லியிருப்பாங்க. பட் ஜூபிட்டர் 3 மட்டும் 63 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பாட்டு வந்துருக்கும். இதுவும் வந்து ஒரு கேட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா, குரூப் 4ல் கேட்ட ஒரு கொஸ்டின். நம்ம புக்கில் 80 மூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, இது வந்து நெட் கண்டென்ட். நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 80 நிலாக்கள் ஜூபிட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஜூபிட்டர் இஸ் த 5th planet from the sun and the largest in the solar system. ஜூபிட்டர் தான் வந்து 5வது பிளானட்டு, ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம், பெரிய பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த கிங் ஆஃப் ரோமன் காட். சரிங்களா, நெக்ஸ்ட், இட் இஸ் த 3rd brightest object in the night sky after moon and Venus. First brightest object in the night sky அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூன் தான் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட் வீனஸ், தேர்டு ஜூபிட்டர். நெக்ஸ்ட், இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம். ரொம்ப வேகமாக சூரியனை சுற்றக்கூடிய பிளானட் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்கா ஜூபிட்டர் தான். இட் இஸ் கால்ட் எ கேஸ் ஜெயின் பிளானட். இது ஃபுல்லாமே கேஸால் நிரப்பப்பட்ட ஒரு பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் அட்மாஸ்பியர் இஸ் மேட் ஆஃப் மோஸ்ட்லி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். சூரியனை போலவே ஜூபிட்டர்லையும் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான் இருக்கு. இட் ஹாஸ் த லார்ஜ் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட் IO
யூரோப்பா, கேனிமிடா அண்டு கேலிஸ்டோ. இதில் இந்த கேனிமிடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நவ் 92. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு சாட்டர்ன். சாட்டர்னை த ரிங்டு பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த 6th planet from the sun and second largest. First largest எது? ஜூபிட்டர். செகண்ட் லார்ஜஸ்ட் எது? சாட்டர்ன். சரிங்களா? ஆஃப்டர் ஜூபிட்டர் இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். விவசாயத்தை சார்ந்த ஒரு பிளானட் அப்படின்னாக்கா சாட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சாட்டர்ன் ஹாஸ் மெனி ரிங்ஸ் அரௌண்ட் இட். தீஸ் ரிங்ஸ் ஆர் ஹியூஜ் அண்ட் ஆர் மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் ஐஸ், ராக்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். சரிங்களா? இது எல்லாமே எதால மேட் பண்ணியிருக்காங்கன்னா காற்றாலும் அட்மாஸ்பியர் கேஸாலையும் ஆயிருக்கும். சரிங்களா? அண்டு ஐஸ், ராக்ஸ் அண்டு டஸ்ட் பார்ட்டிகல்ஸால இந்த பிளானட் வந்து உருவாகி இருக்கு. சாட்டர்ன் ஹாஸ் 62 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்போ நீங்கள் வந்து நெட்டில் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு பிளானட்டுக்கு அதிகமான நேச்சுரல் சேட்டலைட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாட்டனுக்கு தான் வந்து அதிகமான நேச்சுரல் சேட்டலைட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டைட்டன், சாட்டர்ன் லார்ஜஸ்ட் மூன். சரிங்களா? டைட்டன் தான் வந்து சாட்டர்னுடைய லார்ஜஸ்ட் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் த ஒன்லி சேட்டலைட் இன் த சோலார் சிஸ்டம் தட் ஹாஸ் கிளவுட்ஸ் அண்ட் டென்ஸ் அட்மாஸ்பியர் கம்போஸ்ட் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் மீத்தேன். இதில் என்னென்ன அட்மாஸ்பியர் ஏர் இருக்கும்? நைட்ரஜனும் மீத்தேனும் இருக்குது. ஜூபிட்டர் என்ன இருந்துச்சு? ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருந்துச்சு. த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த சாட்டர்ன் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் வாட்டர். சாட்டர்னுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அது தண்ணியை விட கம்மியாக இருக்குது. சாட்டர்னை தூக்கி நம்ம கடலில் போட்டோம் அப்படின்னாக்கா சாட்டர்ன் வந்து மிதக்குமா? சரிங்களா? இதனால இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து லெஸ் தென் தட் ஆஃப் வாட்டர், வாட்டரை விட கம்மியான ஒரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கு. யுரேனஸ். யுரேனஸ் வந்து சம்மர் சால்ட்டிங் பிளானட். சம்மர் சால்ட்டான பல்ட்டி அடிக்கிறதுனே. யுரேனஸ் வந்து பல்ட்டி அடிச்சு போகுமா? சரிங்களா? அதனால தான் வந்து அதை வந்து சம்மர் சால்ட்டிங் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். யுரேனஸ் இஸ் த 7th planet from the sun. It was the first to be discovered with a telescope. சரிங்களா? டெலஸ்கோப் வரும்போது அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க. சரிங்களா? வித் டெலஸ்கோப் பை த அஸ்ட்ரானமர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சரிங்களா? வில்லியம் ஹெர்ஷல் இன் 1781. சரிங்களா? வில்லியம் ஹெர்ஷல் இன் 1781. நெக்ஸ்ட் இட் அப்பியர்ஸ் கிரீன் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் மீத்தேன். இங்கே யுரேனஸில் மீத்தேன் அப்படின்றது இருக்குது. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாக்கா ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் எல்லாத்துலேயுமே என்னென்ன கேஸ் வந்து உள்ள ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? hydrogen and helium, it is also available in sun in the ratio of 3:1. Okay, super. சரிங்களா? Next, it is named after the Greek god of sky. Greek god of sky அப்படின்றது யுரேனஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? நான் லாஸ்ட்டாக கொஸ்டின் கேட்கலாம். அந்த கொஸ்டினில் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் லைக் வீனஸ். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் வீனஸும் யுரேனஸும் ஈஸ்ட் டு வெஸ்ட் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் its axis is tilted so much that it appears to orbit the sun on its sides like a rolling ball. Uranus has 27 natural satellites, of which Titania is the largest. சரிங்களா? நம்ம சாட்டர்ன்ல டைட்டன் அப்படின்ற சேட்டலைட்டை பார்த்தோம். யுரேனஸ்ல டைட்டானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட்டை பார்த்தோம். நெப்டியூன், the coldest planet. Neptune is the 8th and the farthest planet from the sun. சரிங்களா? there are strong winds on this planet. ரொம்ப அதிகமான வந்து காத்தடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. it is named after the roman god of sea. roman god of sea. roman god of agriculture னா எந்த planet? கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? agriculture. next the largest being Triton. இதுல Triton, அதாவது டைட்டன் அப்படின்னாக்கா அது சாட்டர்ன். ஓகேங்களா? டைட்டானியா அப்படின்னா அது யுரேனஸ். Triton அப்படின்னாக்கா அது நெப்டியூன். ஓகே, நெப்டியூன் இஸ் த ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதான் பார்த்தோம், கோல்டஸ்ட் பிளானட் அப்படின்ட்டு. த ஸ்ட்ரைக்கிங் ப்ளூ அண்ட் ஒயிட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நெப்டியூன் ஹெல்ப் டு டிஸ்டிங்விஷ் இன் த இட் ஃப்ரம் யுரேனஸ். யுரேனஸ்க்கும் நெப்டியூனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து த ஸ்ட்ரைக் ஆஃப் ப்ளூ அண்ட் ஒயிட் ஃபீச்சர்ஸ், இதில் ப்ளூவும் ஒயிட்டும் கலந்து ஒரு ஃபீச்சர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? சாட்டர்ன் வந்து அக்ரிகல்ச்சர். சூப்பர். வார்னா எது? வார்னா எது? த dwarf planets. சரிங்களா? the dwarf planets are small celestial bodies found beyond the planet Neptune. சரிங்களா? இந்த dwarf planetக்கு நான் என்ன சின்ன சின்ன பிளானட்டாக இருக்கும், அது வந்துட்டு நெப்டியூனுக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. there are extremely cold and dark. இது ரொம்பவே குளிராகவும் இருட்டாகவும் இருக்கும். there are almost spherical in shape but unlike planets they can share the orbit with other dwarf planet. இதுவும் வந்துட்டு
அதோடைய ஆர்பிட்ல தான் சுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. மார்ஸ் சூப்பர்பா. The 5 dwarf planet of the solar system are Pluto, Ceres, Eris, Make and Haumea அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஹோமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எந்தெந்த டார்க் பிளானட்? ப்ளூட்டோ, செரிஸ், எரிஸ், மேக் அண்ட் ஹோமியா. சரிங்களா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளூட்டோ, செரிஸ், எரிஸ், மேக் அண்ட் ஹோமியா. டார்க் பிளானட் அப்படின்னாலே இது 5 தான். சரிங்களா, த மூன். கடைசியா நிலாவுக்கு வந்துட்டுமா? எர்த் சேட்டலைட் வந்து இதை சொல்றோம். சேட்டலைட் ஆர் செலஸ்டியல் பாடிஸ் விச் ரிவால்வ் அரௌண்ட் த பிளானட். த மூன் இஸ் த எர்த்ஸ் ஒன்லி சேட்டலைட். இதான் வந்து எர்த்தோடைய ஒரே ஒரு சேட்டலைட் அப்படின்னு தான் சொல்றோம். சரிங்களா, இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த எர்த் ஒன்ஸ் இன் 27 and 8 hours. நீங்க ஒரு நாளைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த 27 days and 8 hours நீங்க 30 நாளைக்கு நிலா வந்து சுத்தாது. சரிங்களா, அதாவது நீங்க ஒரு நாளைக்கும் ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு வந்து நிலாவை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு 7 மணிக்கு ஒரு இடத்துல நிலாவை பாக்குறீங்க அப்படின்னாக்கா நாளைக்கு அதே 7 மணிக்கு போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிலா இருக்காது. சரிங்களா, அப்போ நீங்க அதே இடத்துல நிலா எப்போ வரும்? 7:45க்கு வரும். இதனால ஒரு நாளைக்கும் நிலா வந்துட்டு 45 minutes அப்படின்றது லேட்டாக வரும். சரிங்களா, அது எதனால அப்படின்னாக்கா 27 days 8 hours அப்படின்றதுனால தான் வந்துட்டு நிலா வந்து ஒரு நாளைக்கும் தள்ளி வரும். சரிங்களா, இட் டேக்ஸ் அபவுட் த சேம் டைம் ஃபார் இட் டு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன் அரௌண்ட் இட்ஸ் ஆக்சிஸ். இட் ஹாஸ் நோ அட்மாஸ்பியர். இங்கே அட்மாஸ்பியரே கிடையாது நிலாவில். சரிங்களா, நெக்ஸ்ட் அட்மாஸ்பியர் இருந்தால் தான் மனிதன்கள் வந்து வாழ முடியும். ஸோ நிலாவில் வாழ முடியாது. த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் இஸ் கேரக்டரைஸ்டு பை கிராட்டர்ஸ் கிரியேட்டட் பை த இம்பாக்ட் ஆஃப் த மீட்டியார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாறை வந்து விழுந்ததால கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் அண்ட் எர்த் இஸ் 3,84,400 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சார், விச் பிளானட் இஸ் கால்டு த எர்த் ட்வின்? வீனஸ்பா. வீனஸ் தான் வந்து எர்த்தோட ட்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் த சைஸ் ஆஃப் த மூன் இஸ் த 1/4 ஆஃப் த எர்த். எர்த்தில் 4ல் 1 பங்கு அப்படின்னு சொல்றாங்க. The moon is the only celestial body of the human have landed. சரிங்களா, அதாவது மனிதன் போயிட்டு கால் வைத்த ஒரே ஒரு இடம் மூன் தான். மூன் லைட் டேக் டைம் டு ரீச் த எர்த் இஸ் 1.3 seconds. நான் இந்த கொஸ்டினை இந்த வாட்டி எக்ஸாம்ல எதிர்பார்க்குறேன். பிகாஸ் சன்லைட் அப்படின்றது கேட்டாச்சு. சரிங்களா, 8.1 minutes அப்படின்ட்டு மூன் லைட் அப்படின்றது கேட்பாங்க. 1.3 seconds. சரிங்களா, நெக்ஸ்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். Asteroids are small solid objects that move around the sun. They are formed as a belt between Mars and Jupiter. மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கு நடுவில் வந்து ஒரு பெல்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. They are too small to be called as planet. சரிங்களா, நெக்ஸ்ட் they are also known as planetoids and are minor planets அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்ட்ராய்டை சொல்றாங்க. மைனர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்ட்ராய்டை சொல்றாங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு வார்த்தைகள். சரிங்களா, comets. A comet is a celestial object made up of head and tail. சரிங்களா, அதாவது வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் காமெட். The head is of a comet consists of solid particles held together by eyes and tail. சரிங்களா, ஹெட் வந்து எதுவால ஆயிருக்கான்? ஐஸால இருக்கான். சரிங்களா, tail is made up of gases. Halley's comet is the most famous comet which come closest to the earth every 76 years. 76 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஹேலிஸ் காமெட் அப்படின்றது வரும். சரிங்களா, லாஸ்டா எப்போ அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1986ல் வந்திருக்கு. இனிமேட் எப்போ வரும்? 2061. உயிரோட இருந்தால் பார்க்கலாம். சரிங்களா, மீட்டியார்ஸ் அண்ட் மெட்டியராய்ட்ஸ். த மீட்டியர் இஸ் எ ஸ்டோன் லைக் ஆர் மெட்டாலிக் பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டோன் லேக்ல இருக்க மெட்டாலிக் பாடி தான் வந்துட்டு மீட்டியார் அப்படின்னு சொல்றாங்க. when entering into the earth's atmosphere most of them are burned. அதாவது எரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் வந்துட்டு மீட்டியார். சரிங்களா, as they often appear as strikes of light in the sky they are also known as shooting star. இது வந்து மேலே பார்க்கும்போது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரியும் தெரியுமா அப்படியே போகும்போது. meteors which strike the earth surface are called as meteorites. அது எர்த்துக்குள்ள வந்துட்டு எர்த் வந்து மோதும் போது அது மெட்டியோரைட்ஸா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் மீட்டியார்ஸ்க்கும் மெட்டியோரைட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இதுதான். சரிங்களா, வெளியில தான் அது பேர் மீட்டியார், அதுவே உள்ள வந்தாக்கா அது பேர் மீட்டியோரைட்ஸ். ரொட்டேஷன் பத்தி பார்க்க போறோம். The earth's axis is always tilted or inclined from the vertical by an angle of 23.5 degree. It make an angle of 66.5 degree with the plane of the earth's orbit. எர்த் வந்து ரொட்டேஷன்
அது லைட்டாக ஸ்லாண்டாக இருக்கும். அந்த எவ்வளோ டிகிரியில் ஸ்லாண்டாக இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க. இங்கே ஒரு டிகிரி இருந்தாக்கா கண்டிப்பாக மேலே அப்படின்றது ஒரு டிகிரி இருக்கும். சரிங்களா? இந்த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் காசஸ் டே அண்ட் நைட். ரொட்டேஷனால தான் வந்துட்டு இரவும் பகலும் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த் வந்து திரும்புது பார்த்தீங்களா, அது திருப்பதுனால நம்மளுக்கு இரவும் பகலும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. the line which divides the surface of the earth into a lighted the surface of the dark of called terminator line. அதாவது ஒரு லைன் இருக்கும், அந்த லைனில் தான் இரவும் பகலும் வந்து பிரியும். அந்த லைன் பேர் தான் வந்துட்டு டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ரெவல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ரெவல்யூஷன், இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன் ஆன் இட்ஸ் எலிப்டிக்கல் பாத். அதாவது ரொட்டேஷன்னா என்ன, தன்னைத்தானே சுற்றுறது ரொட்டேஷன். சரிங்களா? ரெவல்யூஷன்னா என்ன, எர்த்து சூரியனை சுற்றுறது பேர் ரெவல்யூஷன். அவ்வளோ. சரிங்களா? இப்போ எர்த்து சூரியனை எத்தனை நாள் சுற்றும், 365 டேஸ் 1/4 டேஸை சுற்றும். இந்த 1/4 டேஸ் தான் வந்து லீப் இயரை கிரியேட் பண்ணுது. சரிங்களா? இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த சன் ஸ்பீட் ஆஃப் 30 km/s. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது தான். த ரிமைனிங் குவார்டர் டே இஸ் ஆடட் ஒன்ஸ் இன் எவ்ரி 4 years இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி. அதாவது பிப்ரவரியில் லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. லீப் இயர் என்னப்பா, இன்னைக்கு தான் வந்துட்டு மார்னிங் வந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. சரிங்களா? இந்த வருஷம் பிப்ரவரியில் வந்துட்டு 27 டேஸா இல்லை 28 டேஸா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்களா? எப்பா லீப் நார்மலாகவே பிப்ரவரியில் 28 நாள் தான், லீப் இயர்னு சொல்லி வந்தாக்கா 29 நாள் வரும் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? லீப் இயர் அப்படின்னாக்கா என்ன, 29 நாள் இருக்கும். நார்மல் இயரில் பிப்ரவரியில் 28 நாள் இருக்கும். சரிங்களா? That is why February has 29 days once in 4 years. It is called as leap year. கொடுத்துருக்காங்க அவங்களே. Next, the inclination of the earth on its axis and its revolution around the sun cause different seasons at a moving north and south of the equator. இதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு அதாவது டே அண்ட் நைட் எதனால் வருது, ரொட்டேஷன்னால வருது. சரிங்களா? அதுவே சீசன்ஸ் எதனால் வருது, ரெவல்யூஷனால வருது. சரிங்களா? ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் இது. சீசன் எதனால் வருது, ரெவல்யூஷனால வருது. டே அண்ட் நைட் எதனால் வருது, ரொட்டேஷனால வருது. சரிங்களா? at a moving north and south of the equator. The equator faces the sun directly on 21 March and 23 September. Equator எப்போ சன்னை வந்து டேரெக்டாக ஃபேஸ் பண்ணுமா, 23 March and 23 September. These 2 days are called as equinox, during which day and night are equal throughout the earth. இந்த ஈக்குவானிக்ஸ் அப்படின்றதுல டேவும் நைட்டும் வந்து ஈக்குவல் டைமிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆன் 21st June the tropic of cancer faces the sun. இது எல்லாமே பயங்கர இம்பார்ட்டன்ட்பா. சரிங்களா? on 21st June வந்து tropic of cancer faces the sun. This is known as summer solstice அப்படின்னு சொல்லுவோம். It is the longest day in the northern hemisphere and the longest night in the and the shortest day in the southern hemisphere. சரிங்களா? next, on 22nd December the tropic of Capricorn faces the sun. It is called as winter solstice in the longest day in the southern hemisphere and the longest night in the shortest day in the northern hemisphere. Sphere of earth. சரிங்களா? இப்போ எர்த்தோடைய ஸ்பியர்க்குள்ள வரும். The earth is the most suitable planet for support life. It has 3 major components: lithosphere, hydrosphere and atmosphere அப்படின்னு சொல்லிட்டு. லித்தோஸ்பியர்னா என்ன, பாறைகள் இருந்தால் அது வந்து லித்தோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர்னா என்ன, தண்ணிகள் தான் ஹைட்ரோஸ்பியர். அட்மாஸ்பியர்னா என்ன, காற்று. சரிங்களா? இதை மூணுத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். லித்தோஸ்பியர்னா என்ன, the word lithosphere is derived from the Greek word. இது எல்லாமே கிரீக் வேர்ட் தான்ப்பா. லித்தோஸ்பியர் அதாவது ஸ்பியர் அப்படின்னு சொல்லி முடிஞ்சாலே அது கிரீக் வேர்ட் அப்படின்னு சொல்லி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லித்தோஸ் மீன்ஸ் ராக்கி, அதாவது பாறைகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? the lithosphere is landed on which we live. It is the solid outer layer of the earth casting the rock and soil. இது வந்து outer layer அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரோஸ்பியர், ஹைட்ரோ இதுவும் வந்து ஒரு கிரீக் வார்த்தை தான். நான் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் மூணுமே கிரீக் வார்த்தை தான். சரிங்களா? the hydrosphere consists of water bodies. சரிங்களா? oceans, seas, rivers, lake எல்லாமே. அட்மாஸ்பியர்னா என்ன, இதுவும் வந்து அட்மா மீன்ஸ் ஏர் இன் கிரீக். இதுவும் வந்து ஒரு கிரேக்க சொல் தான். சரிங்களா? அட்மாஸ்பியர் இன்வால்வ்ஸ் ஏர் தட் சரௌண்ட் த எர்த். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேசஸ், என்னென்ன கேசஸ்லாம் இருக்கு. மேஜர் கேசஸ் ஆர் நைட்ரஜன், ஆக்சிஜன். சரிங்களா? நைட்ரஜன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, 78% ஆஃப் நைட்ரஜன். அண்டு மை பர்த் டேட் லீப் டேட்டுங்களா, அப்போ உங்களுக்கு 4 வருஷம் 4 வயசு 5 வயசு தான் ஆயிருக்குமா. சரி, நைட்ரஜன் அப்படின்றது 78%, ஆக்சிஜன் அப்படின்றது 21%. Next, the other gases like carbon dioxide, hydrogen, helium, argon and ozone are present at the
மேஜர் அமௌண்ட். பயோஸ்பியர்னா என்ன? The narrow belt of the interaction among the lithosphere and the hydrosphere and the atmosphere where life exists is known as biosphere. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பயோஸ்பியர் அப்படின்னா நம்ம லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியரை சார்ந்து வாழக்கூடிய நம்ம உயிரினங்கள் தான் வந்து பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எதை வச்சு பேஸ் பண்ணுவாங்க? கிளைமேட் அண்ட் பிளானட், அனிமல் லைஃப். சரிங்களா? இது எல்லாமே பயோஸ்பியரில் வரும். நெக்ஸ்ட், தீஸ் ஜோன்ஸ் ஆர் கால்ட் அஸ் எக்கோசிஸ்டம். இந்த எக்கோசிஸ்டம்னா என்ன? இந்த லித்தோஸ்பியர், பயோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஓகேங்களா, ஹைட்ரோஸ்பியர் நாலுமே சேர்ந்து தான் வந்து எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கிளாஸஸில் நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயும் 45 மினிட்ஸ் கிட்டே வந்து இந்த கிளாஸஸ் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் இந்த புக்கில் இருக்கிறது. சப்போஸ் இந்த கிளாஸஸில் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? கொஸ்டின் கேட்கலாமா? சம்மர் சால்டிஸ் அப்படின்னாக்கா எந்த டேட்டில் வருது அதை மட்டும், அந்த டேட்டை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும். சம்மர் சால்டிஸ் அப்படின்றது எந்த டேட்? ஃபாஸ்டா பா உப்புப்பா கொஸ்டின் கேட்டிருக்கேன்ப்பா, உப்புன்னு சொல்லி போடுறீங்க. டிசம்பர் 22 எத்தனை பேர்? டிசம்பர் 22, ஜூன் 21. ஓகே சரி. ஈக்குவேட்டர், ஈக்குவானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எந்த நாள்? ஈக்குவானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது எந்த நாள்? ஈக்குவேட்டர் மார்ச் 21. ஃபஸ்ட்டே ஆன்சர் வருது. ஓகே, செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தால் கேட்கலாம். மார்ச் ஜூனா? மார்ச் 21, செப்டம்பர் 22. சூப்பர். ஈக்குவானிக்ஸ் அப்படின்றது 2 நாளில் வரும். சரிங்களா? ரைட்டு. மார்ச் 22, மார்ச் 21, செப்டம்பர் 22. டெய்லி 2 செஷன் எஸ்ஐ கிளாஸ் டீச் பண்ணுங்க ஐயா. டெய்லி 2 செஷன்லாம் முடியாது ஐயா. சரிங்களா? பிகாஸ் நம்மளுக்கும் வந்து கீழே வந்து கிளாஸஸும் எடுப்போம், இங்கேயும் வந்து அண்ட் தென் நம்மளுக்கு கிடைக்கிற டைமில் தான் வந்து பிபிடி வேறு பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு நான் கிளாஸஸ் எதுக்கு முக்கியம் இல்லை. நான் கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்னாக்கா நான் வெறும் புக் கண்டென்ட் வச்சு மட்டும் நான் கிளாஸஸ் எடுத்துடலாம். பட் இந்த பிபிடி இதுக்கு நான் இந்த ஒரு ½ அன் ஹவர் இந்த கிளாஸ் நடத்துறதுக்கு பின்னாடி நான் நிறைய நேரம் வந்து இந்த பிபிடிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன். நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் தனியாக எடுத்து அது இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் வைக்கிறதுக்கு எனக்கு அதிகமான நேரம் தேவைப்படுது. சரிங்களா? அதனால் நான் வந்து ஒரு செஷன் நான் வந்து என்ஆஃப் பண்ணிக்கிறேன். பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிடுங்க சார். பிடிஎஃப் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அது லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபில் தட் அப்ளிகேஷன். ஆஃப்டர் தட் யூ கோ இன்சைட் மீன்ஸ் ஒரு அதில் கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா ஓகேங்களா, அதில் TNUSRB SI PC ஓகேங்களா, GS மெட்டீரியல் பை மனோஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா Day 1, Day 2, Day 3, Day 4, Day 5. இன்றைக்கி Day 5 போச்சு. இதுவும் அப்லோட் பண்ணிட்டாங்க. யூடியூப்பில் ரெகுலராக கிளாஸ் டீச் பண்ணுங்க சார். கண்டிப்பாக ரெகுலராக போவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மார்ச் 21, செப்டம்பர் 23. ஓகே சூப்பர். கவனிச்சிருக்கீங்க கிளாஸஸ் எல்லாமே நல்லாவே புரியுது. சார் முடியலை உங்கள் ஸ்பீட். ஸோ சாரி ஃபார் தட். சரிங்களா? நீங்கள் நான் 2x ஸ்பீடில் போயிருந்தேன் அப்படின்னாக்கா நீங்கள் 0.5 ஸ்பீடு வச்சு பார்த்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னால் அதுதான் சொல்ல முடியும். எதனால் அப்படின்னாக்கா கிளாஸஸ் வந்து பெரிய டாபிக், 1 hour எனக்கு பத்தாது இது வந்து எடுத்துடும் அப்படின்னாக்கா. அதனால அவ்வளோ ஸ்பீடில் போனேன். அவ்வளோ ஸ்பீடில் போயும் 45 minutes ஆயிருக்கு உங்களுக்கு. ஓகே தேங்க்யூ. செஷனை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நன்றி.